என்றாலும் அது நம்மூரை போல வருமா. ஸோ இந்த இளையராஜா சாங்கோட நம்ம இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இளையராஜா சார் பாட்டில் வந்த மாதிரியே வந்து இந்தியாவில் வந்துட்டு இருக்கிற ஒரு டாப் 10 சூப்பரான பிளேசஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம உலகத்தில் நம்ம எங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாலுமே எல்லாத்த விட அந்த லேண்ட்ஸ்கேப்பை விட த பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு பிளேசஸாக சொல்கிறேன். கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் எந்தெந்த பிளேசஸ்லாம் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க. நான் இதில் இருக்கிற எல்லா பிளேஸ்க்கும் நான் போகலை. நிறைய விஷயங்கள் வந்து பக்கெட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. பட் எல்லா இடத்துக்கும் போகணுன்னு ஒரு ஆசை. ஸோ இந்தியாவில் இருக்க முக்கியமான இடங்களை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடை பற்றி நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ மற்ற இதெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போது ஸ்னோ பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸ்னோவில் விளையாடணும், ஸ்னோ ஆக்டிவிட்டி அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதுக்கு இந்தியாவில் வந்து நம்ம எங்கே போகலாம்? ஒன் வந்து காஷ்மீர், அப்படி இல்லைனா இமாச்சல் பிரதேஷ். காஷ்மீர் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். காஷ்மீரில் வந்துட்டு நீங்கள் வின்டர் சீசனில் போனீங்கன்னா எங்கே போனாலும் பனி போர்த்தி அந்த வெள்ளை படலங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறையா மலைகள் எல்லாமே வந்து பனி போர்த்தி இருக்கும். பியூட்டிஃபுல் பிளேஸ். அதே மாதிரி காஷ்மீர் வந்து நீங்கள் சம்மர் சீசனில் போனீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். சூப்பரான ஒரு பிளேஸ். அதே மாதிரி வந்துட்டு இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷில் வந்து நம்ம என்னென்ன சிம்லா, அப்புறம் டார்ஜிலிங், ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம மணாலி முக்கியமாக. ஸோ மணாலியில் வந்து நீங்கள் வின்டர் சீசன் போனீங்கன்னா இது வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். எல்லா இடமே ஸ்னோ ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, ஸ்னோ கேம்ஸு, ஸ்னோவில் விளையாடுறது. ஸோ அந்த படத்துலலாம் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள் பார்க்கணுன்னா நமக்கு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பழங்கால கோட்டைகள், என்ன சொல்கிறது, அந்த இஸ்லாமிய படையெடுப்பு அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் கட்டப்பட்ட கோட்டைகள், அப்புறம் மன்னர்கள் ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் பிளேஸ் தான். அந்த டெசர்ட் பிளேஸில் வந்து நிறைய கோட்டைகள் வந்து பழங்கால கோட்டைகள் இன்னுமே அப்படியே இருக்குது, அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா, அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பர்சன்னா நீங்கள் ராஜஸ்தான் போகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லடாக், நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம லடாக் பார்க்குறோம். ஸோ லடாக் வந்து இன்றைக்கி எவ்ரி யங்ஸ்டர்ஸோடைய ஒரு ட்ரீம். ஸோ நான் லடாக் போனதில்லை. இங்கேருந்து இப்போ நிறையா பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யூடியூபர்ஸ் வந்து லடாக் வந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தாங்க. எனக்கும் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதாவது நம்ம லைஃப் டைம்லேயே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஜேர்னியாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மவுண்டெயின்ஸ்லேயே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த லடாக் தான் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ அங்கே இருக்கிற மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்பு, டிஃப்ரெண்ட்டான வெதரு, ஸ்னோ, ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். லடாக் சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் உங்கள்கிட்ட இருந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக போகணுன்னா ஒரு 10 டேஸ் பிளான் பண்ணி அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக லடாக் போயிட்டு வாங்க. ஸோ வெரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ரா சொல்லவே வேண்டாம். நம்மளுடைய 7 ஒண்டர்ஸில் முக்கியமான ஒண்டர் வந்து தாஜ்மஹால். ஸோ அது வந்து என்னது, ஷாஜகான் மும்தாஜுக்கு கட்டின அந்த ஒரு காதல் சின்னம் நம்ம பார்த்துட்டு வரணும். நிறையா பேர் ஒரு ஃபோட்டோவாவது போய் அங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ். அப்புறம் நம்ம தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்கிற கேரளாவில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, பீச்சஸ் இருக்குது. அலப்பியில் வந்துட்டு அந்த போட் ட்ராவல், அந்த இதில் போகிறது, ரிவரில் ட்ராவல் பண்ணுறது. அப்புறம் கேரளா ஃபுட்டு வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். கேரளா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு. அப்புறம் கிராமத்தில் இருக்கிற அந்த ரோடு, இந்த ரெய்னி சீசன்லலாம் கேரளாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ சொல்ல வேண்டாம், நிறைய பேத்துக்கு தெரியும். அப்புறம் கோவா இப்போ எப்படி லடாக்கோ அதே மாதிரி கோவா வந்து எவ்ரி யங்ஸ்டர்ஸோடைய ஒரு ட்ரீம் பிளேஸாக இருக்கும். கோவானாலே ஒரு பார்ட்டி டவுன். ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு ஒரு பார்ட்டி பண்ணணும், ஒரு பேச்சுலர் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணணுன்னா அது கோவா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பீச்சஸ் ஆகட்டும், கேசினோ, போட்டு, இந்த மாதிரி கப்பல் எல்லாமே, ஷிப்பில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு நைட் லைஃப் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கோவா வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவுடைய வந்து முக்கியமாக சொல்லப்போனால் அங்கே இருக்கிற கல்ச்சர், அந்த பழங்குடியின மக்கள், ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, ஸோ அதெல்லாமே இன்னுமே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்குறதுக்கு மேகாலயாவுடைய ஒரு லேண்ட்ஸ்கேப் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ மேகாலயா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப், ஒரு இயற்கை வளம் இருக்கிற ஒரு அழகான ஒரு நாடு. ஸோ அங்கேயும் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி போனால் நிறைய சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் வந்துட்டு தீவுகள், சின்ன சின்ன தீவுகள் போயிட்டு வரணும். ஒரு ஐலாண்டு போகணும் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகள்.
ஸோ இங்கே வந்துட்டு அந்த பழைய சிறைச்சாலைகள் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுதந்திர காலகட்டங்கள்ல இந்தியாவிலேருந்து சிறைபிடிக்கப்பட்ட எத்தனையோ கைதிகள் வந்து அங்கே சிறையில் இருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த எவிடன்ஸ் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற கடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குமாமா. ஸோ அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அங்கே வந்து இந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த எல்லா இயற்கை வளங்களையும் முன்னடக்கிய ஒரு அழகான தேசம் தான் நம்மளுடைய தமிழ்நாடும். ஸோ எல்லாமே இருக்கிறது. நம்ம இந்தியா வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இந்த உலகத்திலேயே. ஸோ அதனால தான் நான் அந்த பாட்டு பாடி ஆரம்பித்தேன். ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த பிளேசஸ்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க? எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பாய். தேங்க்யூ.